நேர்களே, நாம் சென்னை 47வது புத்தக கண்காட்சியில் இருக்கோம். இங்கே வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முனைவர் கரும்பாயிரம் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். என் பெயர் முனைவர் சே கரும்பாயிரம். நான் செம்மொழி நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்து வருகிறேன். சார், இந்த தமிழாய்வு நிறுவனத்திலிருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு என்னென்ன புதிய நூல்கள் வந்து வரவா வந்திருக்கு? அதாவது இது 47வது புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சியில் வந்து செம்மொழி நிறுவனமும் கலந்து கொண்டு இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் வந்து 47 நூல்கள் வந்து வெளிவந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திருக்குறள், போஜ்பூரி உள்ளிட்ட ஒரு 15 நூல்களுக்கு மேலாக வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக சொன்னால் ஏற்கனவே வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற நூல்கள் எல்லாம் கடந்த வருடங்களில் ஒரு 15 நூல்களுக்கு மேலே திருக்குறள் வந்து வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மணிமேகலை, ஜாப்பனீஸ், மங்கோலியன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் வந்து மொழிபெயர்ப்பு இந்த ஆண்டு வந்திருக்கிறது. சார், ஓவியம் சார்ந்து ஏதாவது புத்தகங்கள் வெளிவந்திருக்கா இந்த ஆண்டு? ஆமாம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செம்மொழி நிறுவனத்தினுடைய முக்கியமான பணின்னு பார்த்திங்கன்னா தொல்லியல், கல்வெட்டு போன்ற பல்வேறு கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது மாதிரியான ஆய்வுகள்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடியது ஒரு முதன்மையான நோக்கமாக வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா இந்த திருவிடைமருதூர் ஓவியங்கள்ங்கிற தலைப்பில் பாடுசமையா அவருடைய கடுமையான உழைப்பில் வந்த நூல் இது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40க்கும் மேற்பட்ட இந்த ஒரு 5 நாட்களுக்குள்ளேயே ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல் வந்து விற்பனையாக இருக்குது. இனி கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லா நூலுமே விற்பனை ஆகிட்டு அதை இப்போ எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிக அளவுக்கு இந்த நூல் வந்து விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது. சார், அதிக விற்பனை அப்படின்றீங்க, இந்த நூலுடைய விலை என்ன சார்? இந்த நூலினுடைய விலை வந்து, அதாவது நம்ம செம்மொழி நிறுவனம் வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 50% அளவிற்கு எல்லா நூல்களையும் நம்ம வந்து விற்பனை செய்கிறோம். இந்த திருவிடைமருதூர் ஓவியங்கள்ங்கிற நூல் வந்து அதோட முழு விலை பார்த்தோன்னா 3000 ரூபாய். அதில் வந்து நம்ம 1500 ரூபாய்க்கு அந்த நூலை வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவங்க அந்த விலையெல்லாம் பார்க்குறதில்ல. அந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை கருதி தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தேடி அதாவது ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், அந்த ஆய்வில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து அதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த நூலை கொண்டு போய் நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறால நம்மளோட தமிழருடைய பொக்கிஷமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலை கொண்டு போய் வச்சுக்கிறாங்க அவங்க. இப்படி ஒரு முக்கியமான ஒரு நூல் வந்து சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்து பிரெய்லி நூல் வந்து அது என்ன விலைக்கு விற்கிறீங்க? அதாவது வந்து பிரெய்லி நூல் வந்து மத்திய அரசு வந்து அதுக்குன்னு ஒரு 1 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கி அதை வந்து இலவசமாகவே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது என்னென்னா கண்பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு இலவசமாகவே கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய நிறுவனம் அவங்களுக்காகவே ஒரு இணையதளத்தை உருவாக்கி அந்த இதில் வந்து பதிவு செய்து அதில் வந்து அவங்களுக்கு அந்த நம்மளுடைய அந்த அனுப்பக்கூடிய அதையும் வந்து இலவசமாக அனுப்பி, ஆமாம், கிட்டத்தட்ட அதான் நான் சொன்னது போல் ஒரு 1 கோடி ரூபா அளவுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க மத்திய அரசு. அதை ஒதுக்கி அந்த பணி வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. பதிவு அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பதிவு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த முறைப்படி அதை அனுப்பக்கூடிய செய்யதெல்லாம் அந்த பணியெல்லாம் வந்து நிறுவனம் வந்து நம்முடைய நிறுவனம் செய்யுது. குறிப்பாக வந்து நம்முடைய நிறுவனம் இயக்குனர் பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா வந்து அதற்கெலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் தொடர்ந்து வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. சார், இந்த பிரெய்லி நூலில் வந்து என்னென்ன நூல் பேர்லாம் வந்திருக்கு, என்ன தலைப்புகளில் வந்திருக்கு? தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, கீழ்கணக்கு நூல்கள் 18 சொல்லுவாங்கள்ல, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, அந்த மேற்கணக்குங்கிறதுல தான் 8 தொகை, 10 பாட்டு, அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறுங்கெல்லாம் 8 தொகையில் வரும். இப்போ 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொறுப்பனாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை போன்ற நூல்கள்லாம் வந்து 10 பாட்டில் வரும். கீழ்கணக்கில் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40 அது மாதிரி. அப்புறம் அதனில வந்து தண்டி அலங்காரம், யாப்பெரும் கலகரையை, இந்த போன்ற ஒரு 47 நூல்கள். அந்த 47 நூல்களும் பிரெய்லி நூல்களாக உருவாக்கியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ நம்ம சமீபத்தில் காசியில் நடந்த பிரதமர் மோடியால் அவர்கள் வந்து அதை வந்து அவங்க வெளியிட்டாங்க. அந்த வெளியீடு வந்து நம்ம இலவசமாக கொடுக்க போகிறோம். நிறுவனம் வந்து இலவசமாக கொடுக்குது. குறிப்பாக வந்து நம்மளுடைய இயக்குனர் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இயக்குனர் பேராசிரியர் சந்திரசேகரனுடைய பணி உங்களுக்கு என்ன மாதிரியான பார்வை கொடுக்குது? அவர்கிட்ட என்ன நீங்கள் கற்றுக்கலாம்? இல்லை, உண்மையிலே வந்து எங்களெல்லாம் வந்து அதிக அளவுக்கு நாங்கள்லாம் உழைக்கிறோம். எங்களோட உழைப்பை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பணி நடக்கணும்னு சொன்னால் இப்போ அவங்க எங்களை உருவாக்குறாங்க, நாங்கள் உருவாக்கிக்கிறோம். இந்த 2 இதுவும் சேர்ந்து நடக்குது. உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறப்ப அதன் வழியாக நாமளும் உருவாக்கிக்கிறோம், நம்மளும் வளர்ந்துக்கிறோம்.
அப்போ அந்த வளர்ச்சினால் நமக்கும் ஒரு வெளி உலகத்தில் ஒரு தொடர்பு கிடைக்குது. அப்போ நம்மளுடைய இது வந்து நமக்கு வளர்ச்சி தான் இருக்கே தவிர, ஐயா வந்ததுக்கப்புறம் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் கிட்டத்தட்ட திருக்குறளில் வந்து இங்கிலீஷ் தவிர ஆங்கிலம் தவிர மற்ற நூல்கள் எதுவுமே வெளிவரலை. ஐயா வந்து தான் ஹிந்தி கொண்டு வந்தாங்க, சமஸ்கிருதம் போன்ற இப்போ ஒரு 15க்கும் மேற்பட்ட திருக்குறள் மொழிபெயர்ப்பு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரிபாடல் இந்த நூல்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கன்னட 8 தொகை நூல்கள், நற்றிணை குறுந்தொகைங்கிறதுலாம் ஐயா வந்த பிறகு தான் அந்த பணியெல்லாம் வந்து போயிட்டுருக்குது. குறிப்பாக ஆய்வு நூல்கள்லாம் நிறையா கொண்டு வந்தாங்க ஐயா காலத்தில் தான். ஊவேசா நாட்குறிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒப்பில் தொல்காப்பியம் போன்ற களப்பிரர் வரலாறுலாம் அதிக அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாட்டு நோக்கில் சங்க இலக்கியம் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து ஐயா வந்ததுக்கப்புறம் தான் அதாவது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வெளியீடுகள் தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம 100க்கும் மேலே போயிடுச்சு. அது போயிட்டே இருக்குது, அளவே இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த புத்தக கண்காட்சியிலே பார்த்திங்கன்னா நாம் தான் அதிகமாக அதாவது வெளியீடுகள் கொண்டு வந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஆய்வு நூல்கள் சம்மந்தமாக வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நீங்கள் உங்களுடைய நிறுவனம் எடுக்குது? அதான் பொதுவாக வந்து இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்வெட்டு, தொல்லியல் அது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ரொம்ப எல்லாருமே வாங்கி விரும்பி, அதாவது வந்தோடனே கேட்பாங்க, கடல் வணிகத்தை பற்றி இருக்குதா, நம்மளுடைய தொல்லியல் சம்மந்தமான கல்வெட்டு சம்மந்தமான என்னென்ன எழுத்துக்கள் பற்றி என்னென்ன நூல்கள்லாம் வந்திருக்குன்னு தான் வந்து வர பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆய்வுகள்லாம் கொண்டு வரப்போ அதை விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள்லாம். உங்களுடைய வாசகர்கள் வந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை பொதுஜன மக்களும் அதாவது பொதுமக்கள் இருக்காங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. நான் கேட்பேன் அவங்கள்ட்ட, என்னங்க உங்களுக்கு இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து என்னுடைய தாய்மொழி தமிழ், அதனால் எங்களுக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறதுனால நாங்கள் இதுமாதிரி கல்வெட்டு சம்மந்தமாக தொல்லியல் சம்மந்தமாக நாங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம். அதை பற்றி இல்லை கொண்டு போய் வாங்கிட்டு போயாவது நாங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு பொக்கிஷமாக இருக்குன்றீங்க, அதாவது இந்த நிறுவனத்தில் வெளியிடக்கூடிய எல்லா புத்தகங்களும். ஆமாம், இது வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்று பெட்டகம்னு சொல்ல வேண்டியது, அது செல்வம் தான் சொல்லணும். நம்ம எப்படி பணம் பொன் பொருள் வச்சுருக்கிறது எப்படி செல்வம்னு நினைக்கிறோமோ, இதையும் கொண்டு போய் பாதுகாப்பாக ஒரு பெட்டகமாக தான், வரலாற்று செல்வமாக தான் நம்மளுடைய ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள்லாம் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஆய்வு நூல்கள் வந்து தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கா, அதுவும் வந்து தேசிய மொழியில் எல்லா மொழியிலையும் இருக்கா, இல்லை ஆங்கில மொழியிலையும் மொழிபெயர்த்துருக்கா? இல்லை, அதுதான் நம்ம மொழிபெயர்ப்பே வந்து இப்போ நம்மளுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனருடைய நோக்கமே வந்து என்னென்னா, தமிழ் மொழியை உலகத்தில் எங்கே இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்னு ஒரு மொழி இருக்குங்கிறத வந்து ஒரு குக்கிராம், அதாவது அந்த ஊரில் படிப்பறிவு தெரியாதவங்க கூட தமிழ்னு ஒரு மொழி இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற, அதாவது நம்ம சொல்லப்போனால் வாக்கிரி போலின்னு பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி, அதையே வந்து மொழிபெயர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம தமிழில் வந்து தமிழில் இருக்கிற திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மொழி உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அங்கே மொழிபெயர்த்து நம்மளுடைய மொழி அப்படின்னு அவங்களுக்கு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து இயக்குனர் ஐயா வந்து அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதை வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க. சார், உங்களுடைய பணி பார்க்குறப்ப தமிழ் இலக்கிய உள்ள சூழலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணியாக தான் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு தமிழ் மொழி வந்து தமிழ் மொழியில் மட்டும் அது இல்லை, அந்த நூல் இல்லாமல் தேசிய அளவில் எடுத்துகிட்டு போகிறது, எல்லா மொழிகளையும் கொண்டு போய் சேர்க்கறது, உலக நாடுகளும் எல்லா மொழியிலையும் பார்க்குது அப்படின்றப்ப இது ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு அரங்காக தான் நாங்களும் பார்க்குறோம். எங்களுடைய வினாக்களுக்கு நீங்கள் நின்று நேரம் பதிலளித்து விரிவாக சொன்னதுக்கு நன்றி தெரிவித்துக்கோங்க. நன்றி. இவ்வளோ நேரம் என்னோடு நீங்களும் கலந்து உரையாடியதற்கு ஜிடிவி நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.